முதல்ல இந்த பிரபலங்களோட உரிமைகள் பத்தின விஷயம். இது இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இல்லையா? குறிப்பா இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஆமா, நிறைய பாலிவுட் பிரபலங்கள் ஐஸ்வர்யா ராய் பச்சன், அபிஷேக் பச்சன், அதுக்கு முன்னாடி கூட அமிதாப் பச்சன், அனில் கபூர், ஜாக்கி ஷெராஃப்னு ம். இவங்க எல்லாம் தங்களோட போட்டோ, குரல், பெயர் இது எல்லாம் அனுமதி இல்லாம பயன்படுத்துறதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஏஐ டீப் ஃபேக்ஸ் பிரச்சனை வந்தப்போ கூட ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சனுக்கு டெல்லி ஹைகோர்ட் ஒரு நிவாரணம் கொடுத்திருக்கு. இது ஏதோ புதுசா வந்த மாதிரி ஒரு தோற்றம் தருது. புதுசு மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட பாதுகாப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஆளுமை உரிமைகள்னு சொல்றோம். பர்சனாலிட்டி ரைட்ஸ். ஒருத்தரோட தனித்துவமான அடையாளங்கள், அதாவது அவங்களோட பெயர், முகம், குரல், கையெழுத்து, ஏன் அவங்களோட ஸ்டைல் கூட, இதையெல்லாம் அவங்க அனுமதி இல்லாம வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இது சொல்லுது. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுல இதுக்குன்னு தனியா ஒரு சட்டம் இல்ல. என்னது? சட்டம் இல்லையா? அப்போ கோர்ட் எப்படி பாதுகாப்பு கொடுக்குது? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட 21வது பிரிவு இருக்கு இல்லையா, உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரம். ஆமா, அதுல தனியுரிமையும் அடங்கும். அதேதான். அப்புறம் காப்புரிமை சட்டம், காப்பிரைட் ஆக்ட், அதுல கலைஞர்களோட உரிமைகள் பத்தி பேசுற 38A, 38B பிரிவங்கள். அப்புறம் வர்த்தக முத்திரைகள் சட்டம், ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட், இதுல பெயர், கையெழுத்து, சில சமயம் பிரபலமான வசனங்களை கூட பதிவு பண்ணலாம். இப்படி ஏற்கனவே இருக்கிற சட்டங்களையும் பொதுவான சட்ட கொள்கைகளையும் வச்சுதான் நீதிமன்றங்கள் இந்த பாதுகாப்பை கொடுக்கறாங்க. சொல்லப்போனா ஒரு மாதிரி சட்ட இடைவெளிகளை நீதிபதிகள் தங்களோட விளக்கங்கள் மூலமா சரி பண்றாங்க. ஓ, அப்படியா? சரி சரி. அப்போ எதுக்கெல்லாம் தடை வர வாய்ப்பு இருக்கு? உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அனில் கபூரோட அந்த ஜகாஸ் வசனம், அத கூட பயன்படுத்தக்கூடாதா? நிச்சயமா. அனில் கபூர் வழக்குல 2023 டெல்லி ஹைகோர்ட் பாருங்க, அவரோட பெயர், தோற்றம் மட்டும் இல்ல, அந்த ஜகாஸ் வசனத்தை கூட தவறா பயன்படுத்த தடை விதிச்சது. ஓஹோ. அதே மாதிரி அரிஜித் சிங் குரலை ஏஐ மூலமா குளோன் செஞ்சாங்களே, ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். அதுக்கு எதிரா பாம்பே ஹைகோர்ட் 2023 தீர்ப்பு கொடுத்தது. ஆனா இது ஒரு மறுபக்கமும் இருக்கு, அதையும் பார்க்கணும். என்ன மறுபக்கம் அது? கருத்து சுதந்திரம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 19(1)A எல்லாத்தையும் அப்படி தடை பண்ணிட முடியாது இல்லையா? ஒருத்தரை விமர்சனம் பண்றது, கேலிச்சித்திரம் வரைகிறது, பகடி பண்றது, அதாவது பேரடி, சட்டையர், இது எல்லாம் நீதிமன்றங்கள் பொதுவா அனுமதிக்கிறாங்க. சரி. தலேர் மெஹந்தி வழக்குல 2010 டெல்லி ஹைகோர்ட் இதை தெளிவா சொல்லியிருக்கு. அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு 2023 வந்துச்சு. அதுல ஏற்கனவே பப்ளிக்ல இருக்கிற தகவல்களை வச்சு நீங்க செய்தி எழுதலாம், கலைப்படைப்பு உருவாக்கலாம், கல்விக்கு பயன்படுத்தலாம்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இது ரொம்ப மெல்லிய கோடு தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா உங்க ஆதாரம் சொல்லுது. இது வெறும் செலிபிரிட்டி பிரச்சனை மட்டும் இல்லைன்னு. சாதாரண மக்கள், குறிப்பா பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களாமே, அது உண்மையா? கத்தோட மார்பிங் செஞ்சு படங்கள் போடுறது, ரிவெஞ்ச் போனோகிராஃபின்னு சொல்றோம்ல, இதனால சாதாரண குடிமக்கள், குறிப்பா பெண்கள் மிக மோசமா பாதிக்கப்படுறாங்க. இது உண்மை. நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னாலும் இந்த மீறல்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கு. இது தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ என்னதான் தீர்வு? அதனாலதான் இந்த ஆளுமை உரிமைகளை பாதுகாக்க ஒரு தெளிவான, ஒரு விரிவான சட்டம் வேணும்னு இப்போ குரல் ரொம்ப வலுவாகுது. இல்லாட்டி எது கலை சுதந்திரம், எது தனிநபர் மீதான தாக்குதல்னு இந்த குழப்பம் அதிகமாகிட்டே தான் போகும்.